الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. ونبي سعيد الخدري رضي الله عنه قال رجل أي الناس أفضل يا رسول الله؟ قال مؤمن مجاهد بنفسه وماله في سبيل الله. قال ثم من؟ قال ثم رجل معتزل في شعب من الشعاب يعبد ربه وفي رواية يتقي الله ويدعو الناس من شره متفق عليه. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக குழப்பமான காலத்தில் தனித்திருப்பது என்ற தலைப்பில் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம், இறை தூதர் அவர்களே, மனிதர்களில் மிகச்சிறந்தவர் யார் என்று கேட்டார். அல்லாஹ்வின் வழியில் தன் செல்வத்தையும் தன் உயிரையும் தியாகம் செய்கின்ற முஃமின் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பின்பு யார் என்று கேட்டார்கள். தன் இறைவனை வணங்கிட ஓடைப்பகுதியில் ஒதுங்கியவர் ஆவார் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் தன் தீமையிலிருந்து மக்களை காப்பாற்றி அல்லாஹ்வை அஞ்சியவராவார் என்று கூறினார். நாம் நேற்று அமர்வில் பார்த்தோம், சிறந்தது மக்களோடு மக்களாக இருப்பது, அவர்களுக்கு நன்மையான காரியங்களை ஏவுவதிலும் தீமையான காரியத்திலிருந்து தடுக்கக்கூடிய விஷயத்தில் நாம் கூட இருந்து அவர்களால் ஏற்படக்கூடிய சிரமத்தை தாங்கிக் கொண்டு அனுசரித்து கொண்டு இருப்பது சிறந்தது. மார்க்கம் இதை வலியுறுத்தி இருக்கின்றது. ஆனால் சில கட்டம் அந்த மனிதனுக்கு அவனுடைய மார்க்க விஷயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுமேயானால், அவனுடைய ஈமானுக்கு ஏதாவது ஒரு அழிவையும் அல்லது ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை இருக்கும், அவன் அஞ்சினான் என்றால், அப்படிப்பட்ட நிலையில் அந்த மனிதன் மக்களை விட்டு தனித்திருப்பதும் மக்களுடைய நிலையிலிருந்து அவன் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது சிறந்ததாக என்று கூறினார். இப்போ இந்த ஹதீஸில் முதல், அல்லாஹுடைய பாதையில் போரிடக்கூடியவர் தன்னுடைய செல்வத்தை கொண்டும் தன்னுடைய உயிரை கொண்டும் அவர் போரிடக்கூடியவர் தான் மிக சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்ததாக சொல்லும் பொழுது, மனிதன் மக்களுடைய சிரமத்திலிருந்து அவன் தனித்தவாக இருந்து அவன் அல்லாஹ் தஆலாவை வணங்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். அப்போ இங்கு என்ன சொல்லப்பட்டது? ஏன் அவன் தனிமையில் ஆகிவிடுகின்றான் அல்லது அவன் விலகி கொள்கின்றான்? தன்னை அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் அவனுக்கு சிரமம் என்று ஏற்படும் பொழுது, சோதனை என்று வரும் பொழுது, அவன் மக்களுக்கு மத்தியில் இருப்பதினால் அவனும் பாவத்தை உள்ளக்கூடிய நிலை ஏற்படுமேயானால், அவனுடைய ஈமானை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுமேயானால், அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் தனித்திருப்பது சிறந்ததாக இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு புகாரில் வரக்கூடிய ஹதீஸில், மலைகளின் உச்சிக்கும் மலை பொழியும் இடங்களுக்கும் ஓட்டிச் செல்லும் ஆட்டு மந்தை ஒரு முஸ்லிமின் சிறந்த சொத்தாக ஆகிவிடும் காலம் ஏற்படும். அப்போது அவன் தன் மார்க்கத்தை பேண வேண்டி குழப்ப நிலைகளை விட்டும் ஓடி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்போ இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டது? ஒரு காலம் வரும், மக்கள் எல்லாம் இந்த விஞ்ஞானி காலத்திலும் இந்த டெக்னாலஜியான காலத்தை விட்டு திரும்பவும் பழைய காலத்தில் மக்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அந்த காலத்தில் ஆட்டை மேய்ப்பதோ அல்லது ஆட்டை வைத்துக்கொண்டு உடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையில் அவனுக்கு சிறந்தது எது? ஒரு ஆட்டு மந்தையை வைத்துக்கொண்டு மலையின் உச்சியில் சென்று அல்லாஹை வணங்கிய நிலையில் தன்னுடைய தேவைகளை அவன் அந்த தொழிலில் செய்து கொண்டவன் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவன், அவன் சிறந்தவனாக ஆவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? குழப்பமான நிலையில் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது, மக்களை விட்டு விலகி இருப்பது அல்லது அந்த இடத்தை விட்டு வெளியே மற்ற இடத்திற்கு செல்வது என்பது அது சிறந்ததாக ஆகும். இந்த ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம
பணிவாக இருப்பது, இறை விசுவாசிகளிடம் கனிவாக இருப்பது என்ற தலைப்பில் கீழ் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஈமானை பாதுகாத்த நிலையில் அல்லாஹு தஆலாவை வணங்கி வெளிப்படக்கூடிய உண்மையான அடியார்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. அல்லாஹுடைய மார்க்க கேள்விகளை கற்று அதை அமல்படுத்தி நம்முடைய அறியாமையை அகற்றி தெளிவான முறையில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.